வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டு வாஸ்து பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடு கட்டும்போது எந்த அறை எந்த திசையில் இருக்க வேண்டும், மெயின் டோர் எங்கே இருக்க வேண்டும், கிச்சன், பெட்ரூம், பூஜா ரூம் போன்றவற்றின் சரியான அமைப்பு என்ன என்பதை எளிமையாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். 1. மெயின் டோர் வாஸ்து. வீட்டின் முக்கிய வாசல் மிகவும் முக்கியமானது. கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிய மெயின் டோர் நல்லதாக கருதப்படுகிறது. மெயின் டோர் அருகில் சுத்தம் இருக்க வேண்டும். உடைந்த கதவு அல்லது சத்தம் வரும் கதவுகளை தவிர்க்கவும். வீட்டின் வாசலில் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். 2. ஹால்/லிவிங் ரூம். ஹால் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் இருப்பது நல்லது. அதிக வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இருக்க வேண்டும். கனமான பொருட்களை தெற்கு அல்லது மேற்கு பக்கத்தில் வைக்கலாம். 3. கிச்சன் வாஸ்து. கிச்சன் வீட்டின் முக்கிய இடம். தென்கிழக்கு திசை கிச்சனுக்கு சிறந்தது. சமைக்கும்போது கிழக்கு நோக்கி நிற்பது நல்லது. சிங்க் மற்றும் ஸ்டோவ் ஒன்றுக்கு அருகில் இருக்கக்கூடாது. 4. பெட்ரூம் வாஸ்து. மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் இருப்பது நல்லது. குழந்தைகள் அறை மேற்கு அல்லது வடக்கு திசை நல்லது. தூங்கும் திசை தலை தெற்கு நோக்கி வைத்து தூங்குவது நல்லது. 5. பூஜா ரூம். வடட கிழக்கு பகுதி சிறந்தது. பூஜை அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அமைதியான இடமாக இருக்க வேண்டும். 6. பாத்ரூம் மற்றும் டாய்லெட். வடமேற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்கலாம். பாத்ரூம் கதவு எப்போதும் மூடியிருக்க வேண்டும். சுத்தம் மிக முக்கியம். 7. ஸ்டேர்கேஸ் வாஸ்து. தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் ஸ்டேர்கேஸ் அமைக்கலாம். கிளாக்வைஸ் டைரக்ஷனில் செல்லும் படிக்கட்டு நல்லது. 8. வாட்டர் டேங்க் மற்றும் போர்வெல் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வடகிழக்கு பகுதி நல்லது. ஓவர்ஹெட் டேங்க் தென்மேற்கு பகுதி நல்லது. 9. வீட்டின் நிறங்கள். லைட் கலர்ஸ் பயன்படுத்துவது நல்லது. பெட்ரூம்க்கு லைட் ப்ளூ அல்லது லைட் கிரீன் நல்ல அமைதியை தரும். ஹால்க்கு க்ரீம் அல்லது ஒயிட் நல்லது. 10. வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வர என்ன செய்யலாம்? வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும். காலை வெளிச்சம் வீட்டிற்குள் வர வேண்டும். இன்டோர் பிளான்ட்ஸ் வைத்துக் கொள்ளலாம். தேவையற்ற பொருட்களை அகற்றவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் இதுபோன்ற வாஸ்து தகவல்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டு வாஸ்து பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடு கட்டும்போது எந்த அறை எந்த திசையில் இருக்க வேண்டும், மெயின் டோர் எங்கே இருக்க வேண்டும், கிச்சன், பெட்ரூம், பூஜா ரூம் போன்றவற்றின் சரியான அமைப்பு என்ன என்பதை எளிமையாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். 1. மெயின் டோர் வாஸ்து. வீட்டின் முக்கிய வாசல் மிகவும் முக்கியமானது. கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிய மெயின் டோர் நல்லதாக கருதப்படுகிறது. மெயின் டோர் அருகில் சுத்தம் இருக்க வேண்டும். உடைந்த கதவு அல்லது சத்தம் வரும் கதவுகளை தவிர்க்கவும். வீட்டின் வாசலில் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். 2. ஹால்/லிவிங் ரூம். ஹால் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் இருப்பது நல்லது. அதிக வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இருக்க வேண்டும். கனமான பொருட்களை தெற்கு அல்லது மேற்கு பக்கத்தில் வைக்கலாம். 3. கிச்சன் வாஸ்து. கிச்சன் வீட்டின் முக்கிய இடம். தென்கிழக்கு திசை கிச்சனுக்கு சிறந்தது. சமைக்கும்போது கிழக்கு நோக்கி நிற்பது நல்லது. சிங்க் மற்றும் ஸ்டோவ் ஒன்றுக்கு அருகில் இருக்கக்கூடாது. 4. பெட்ரூம் வாஸ்து. மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் இருப்பது நல்லது. குழந்தைகள் அறை மேற்கு அல்லது வடக்கு திசை நல்லது. தூங்கும் திசை தலை தெற்கு நோக்கி வைத்து தூங்குவது நல்லது. 5. பூஜா ரூம். வடட கிழக்கு பகுதி சிறந்தது. பூஜை அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அமைதியான இடமாக இருக்க வேண்டும். 6. பாத்ரூம் மற்றும் டாய்லெட். வடமேற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்கலாம். பாத்ரூம் கதவு எப்போதும் மூடியிருக்க வேண்டும். சுத்தம் மிக முக்கியம். 7. ஸ்டேர்கேஸ் வாஸ்து. தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் ஸ்டேர்கேஸ் அமைக்கலாம்.
கிளாக்வைஸ் டைரக்ஷனில் செல்லும் படிக்கட்டு நல்லது. 8வது வாட்டர் டேங்க் மற்றும் போர்வெல் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வடகிழக்கு பகுதி நல்லது. ஓவர்ஹெட் டேங்க் தென்மேற்கு பகுதி நல்லது. 9வது வீட்டின் நிறங்கள் லைட் கலர்ஸ் பயன்படுத்துவது நல்லது. பெட்ரூம்க்கு லைட் ப்ளூ அல்லது லைட் கிரீன் நல்ல அமைதியை தரும். ஹால்க்கு க்ரீம் அல்லது ஒயிட் நல்லது. 10 வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வர என்ன செய்யலாம்? வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும் காலை வெளிச்சம் வீட்டிற்குள் வர வேண்டும். இன்டோர் பிளான்ட்ஸ் வைத்துக் கொள்ளலாம். தேவையற்ற பொருட்களை அகற்றவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் இதுபோன்ற வாஸ்து தகவல்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டு வாஸ்து பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடு கட்டும்போது எந்த அறை எந்த திசையில் இருக்க வேண்டும், மெயின் டோர் எங்கே இருக்க வேண்டும், கிச்சன், பெட்ரூம், பூஜா ரூம் போன்றவற்றின் சரியான அமைப்பு என்ன என்பதை எளிமையாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். 1. மெயின் டோர் வாஸ்து. வீட்டின் முக்கிய வாசல் மிகவும் முக்கியமானது. கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிய மெயின் டோர் நல்லதாக கருதப்படுகிறது. மெயின் டோர் அருகில் சுத்தம் இருக்க வேண்டும். உடைந்த கதவு அல்லது சத்தம் வரும் கதவுகளை தவிர்க்கவும். வீட்டின் வாசலில் நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். 2. ஹால்/லிவிங் ரூம். ஹால் வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் இருப்பது நல்லது. அதிக வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இருக்க வேண்டும். கனமான பொருட்களை தெற்கு அல்லது மேற்கு பக்கத்தில் வைக்கலாம். 3. கிச்சன் வாஸ்து. கிச்சன் வீட்டின் முக்கிய இடம். தென்கிழக்கு திசை கிச்சனுக்கு சிறந்தது. சமைக்கும்போது கிழக்கு நோக்கி நிற்பது நல்லது. சிங்க் மற்றும் ஸ்டோவ் ஒன்றுக்கு அருகில் இருக்கக்கூடாது. 4. பெட்ரூம் வாஸ்து. மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் இருப்பது நல்லது. குழந்தைகள் அறை மேற்கு அல்லது வடக்கு திசை நல்லது. தூங்கும் திசை தலை தெற்கு நோக்கி வைத்து தூங்குவது நல்லது. 5. பூஜா ரூம் வடட கிழக்கு பகுதி சிறந்தது. பூஜை அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அமைதியான இடமாக இருக்க வேண்டும். 6. பாத்ரூம் மற்றும் டாய்லெட் வடமேற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்கலாம். பாத்ரூம் கதவு எப்போதும் மூடியிருக்க வேண்டும். சுத்தம் மிக முக்கியம். 7. ஸ்டேர்கேஸ் வாஸ்து. தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் ஸ்டேர்கேஸ் அமைக்கலாம். கிளாக்வைஸ் டைரக்ஷனில் செல்லும் படிக்கட்டு நல்லது. 8வது வாட்டர் டேங்க் மற்றும் போர்வெல் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வடகிழக்கு பகுதி நல்லது. ஓவர்ஹெட் டேங்க் தென்மேற்கு பகுதி நல்லது. 9வது வீட்டின் நிறங்கள் லைட் கலர்ஸ் பயன்படுத்துவது நல்லது. பெட்ரூம்க்கு லைட் ப்ளூ அல்லது லைட் கிரீன் நல்ல அமைதியை தரும். ஹால்க்கு க்ரீம் அல்லது ஒயிட் நல்லது. 10 வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வர என்ன செய்யலாம்? வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும் காலை வெளிச்சம் வீட்டிற்குள் வர வேண்டும். இன்டோர் பிளான்ட்ஸ் வைத்துக் கொள்ளலாம். தேவையற்ற பொருட்களை அகற்றவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் இதுபோன்ற வாஸ்து தகவல்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.